நம்ம எவ்வளோ பேர் நம்ம ரோட்ல பார்க்குறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பைக்கில் போறாங்க, பின்னாடி வந்து லேடிஸ் உட்காந்து வச்சுட்டு போறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் எல்லாம் சொல்லிக்கிறேன், தவறா எடுத்துக்காதீங்க. மெயினா சபரிமலைக்கு மாலை போடணும்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா, அம்மாவோட விரலை தவிர வேற யாரோட விரலும் நம்ம மேல படக்கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் யாருன்னா அம்மா தான். உங்க கதை புராண காலங்கள்ல நீங்க ஐயப்பனோட கதையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயப்பனோட அம்மா வந்து புலிப்பால் கேட்ட போத புலி கூட்டத்தையே ஐயப்பன் வந்து நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தார். ஆனா ஐயப்பனோட கதையில சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது வந்து அந்த மந்திரியோட சூழ்ச்சியினால அவ அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணினா. ஆனா அதை வந்து அந்த தவறை வந்து ஐயப்பன் உணர்த்தினார். என்ன அப்படின்னா, புலியோ கூட்டத்தையே கூட்டின்னு வந்து புலி மேல உட்கார்ந்து வந்து அம்மாட்ட கேட்டார், எவ்வளவு பால் வேணாலும் அம்மாவுக்கு எடுத்து கொடுங்க, புலி பால் கேட்டீங்களேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு சக்தியான கடவுள். அம்மா சொல் பேச்சை தட்டக்கூடாத வந்து ஒரு கடவுள் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஐயப்பன் தான். அதனாலதான் சபரிமலைக்கு நம்ம மாலை போடும் போது அம்மா பர்மிஷன் கொடுக்கலன்னா மாலை போடக்கூடாதுன்னு சொல்லறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயம்தான். ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அதனாலதான் சபரிமலை காலகட்டத்துல அம்மா வந்து வீட்டுல குளிக்காம கூட அம்மா வந்து நமக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது வந்து விரதத்துக்கு எந்த ஒரு பங்கமும் உண்டு பண்ணாது. அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அம்மாவை தவிர வேற எந்த ஒரு பெண்களோட விரல் கூட நம்ம மேல படக்கூடாது. அதுதான் வந்து பிரம்மச்சரிய விரதத்தின் மகத்துவம் தெரிஞ்சுக்கணும்.